வெல்கம் பேக் டு ஜேகே வாய்ஸ் அவுட். நான் உங்கள் ஜெயா. இப்போ அரசியலில் ஒரு விஷயம் தாங்க ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது என்னன்னு கேட்குறீங்களா? அதாங்க டிவிகே வந்து என்டிஏ அதிமுக கூட்டணியோட சேருமா சேராதா. ஒன்று ரெண்டு பேர் ஆமாப்பா இவங்க கூட்டணியில் போய் அவங்க சேர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பல பேர் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, மத்திய பாஜக அரசு வந்து விஜய்க்கு வந்து செம்ம ப்ரெஷர் தராங்களாம். ஒன்று எங்கள் கூட்டணியில் வந்து சேர்றீங்களா இல்லை ஜெயிலுக்கு போகிறீங்களா. இப்போ இந்த மாதிரி நியூஸ் தாங்க அரசியல் வட்டாரத்தில் சும்மா காட்டு தீயாக பரவிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. இதே போல் இந்த வீடியோக்கான உங்கள் பொண்ணான கமெண்ட்டை மறக்காமல் பதிவு பண்ணிட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டீ கடையிலலாம் வேலை வெட்டி இல்லாத 4 பைப்பிள்ளைங்க ஊர்க்கதையை பேசிகிட்டு இருப்பாங்களாம். பேசின ஊர்க்கதையில் தான் இந்த கதையும் அடிபட்டுச்சாமா. டிவிகே வந்து என்டிஏ அதிமுக கூட்டணியில் சேர்ந்துருச்சாமா. இன்னும் அக்ரிமெண்ட்டில் மட்டும்தான் கையெழுத்து போடலையாமா. நாமளும் இந்த நியூஸை கேட்டு ஷாக் ஆகிட்டோம். என்னடா இது, டிவிகே வந்து என்டிஏ அதிமுக கூட்டணியில் சேர்ந்துருச்சாமா, இன்னும் கையெழுத்து தான் போடலையாமா. இது எப்படா நடந்தது, அடே இது எப்பயா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் வட்டாரத்தில் இருக்கிற ஒரு சில தலைவர்கள்ட்ட கேட்ட போது தான் சொல்கிறாங்க, அதிமுக தலைவர்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே ஒரு ஆசை இருக்குதாமா. இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்த்தா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடுவோம், தோக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு ஒரு ஆழமாக நம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு வேண்டி ஆரம்பத்திலிருந்தே அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து டிவிகே தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களாமா. உங்களுக்கும் ஒரே எதிரி திமுக தான், எங்களுக்கும் ஒரே எதிரி திமுக தான். உங்கள் தலைவருக்கு ஒரு நல்ல ஃப்ரேமும் இளைஞர்களிடையே நல்ல செல்வாக்கும் இருக்குது, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அதே போல் எங்கள் கழகத்துக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் மக்களிடையே ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது, அதையும் நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் தீரணும். ஒருவேளை நம்ம இந்த தேர்தலில் கூட்டணி சேராமல் தனித்தனியாக போட்டிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஓட்டை சிதற அடிச்சுட்டு அது திமுகவுக்கு ஒரு வாய்ப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து டிவிகே தலைவர் எடுத்துகிட்டு சொன்னாங்களாமா. அதே வேளையில் திமுக சிறிய பெரிய மொத்தம் 25 கட்சிகளை ஒன்றா சேர்த்துட்டு ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிட்டு இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. ஒருவேளை இந்த தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றுட்டாலோ இல்லை அதை விட்டுருங்க, தேர்தலில் வெற்றி பெற்றுட்டாலே அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம 2 கட்சிகளையும் முச்சந்தில் வச்சு கழுவி ஊற்றாத வண்ணம் அவ்வளோ அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி சேரத்துக்கு நம்ம ஒரு கணக்கு போட்டாலும், அதே மறுபுறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட்டணியில் என்டிஏ தலைமையிலான பிஜேபியும் இடம் பெற்றிருக்கு, அங்கே தாங்க எங்களுக்கு தயக்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அதிமுக தலைவர்கள் என்ன சமாதானம் பண்ணியிருக்காங்கன்னா, அதிமுகவின் கொள்கைகளும் பிஜேபி கொள்கைகளும் நேருக்கு நேராக முரணானது, ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு கூட்டணி சேர்ந்து திமுகவை வீழ்த்துறதுலாம் எங்களுக்கு ஒரே குறிக்கோளாக இருக்குது, அதே போல் எண்ணிட்டு நீங்களும் எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காங்க. அதே வேளையில் பிஜேபி மூத்த தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சரி, முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்களும் சரி, விஜய் அவர்கள் அதிமுக என்டிஏல கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க. அதே நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். ஒரு புறம் திமுக பல கட்சிகளை ஒன்று சேர்ந்துட்டு ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிட்டு இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. அது அவ்வளோ சுலபமாக நம்ம எடுத்துக்கவும் முடியாது. அதுக்கு வேண்டி அதிமுக கூட்டணி பலம் இல்லாத கூட்டணின்னு சொல்ல முடியாதுங்க, அதுவும் ஒரு பலமான கூட்டணி தான். ஆனால் கம்பேர் பண்ணுற நேரத்தில் திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் அரசியல் வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அதிமுக என்டிஏ கூட்டணியில் போச்சுன்னா அவங்க கதை அம்பேல். பொதுவாகவே அரசியல் வல்லுநர் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக அல்லது அதிமுகவோட எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணி சேர்ந்ததோ அந்த கட்சிகளெல்லாம் வளர்ந்ததா இது வரைக்கும் சரித்திரமே இல்லை, ஆமை தேஞ்சி ஓடா போன கதையை தான் இது வரைக்கும் சரித்திரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமானோட நாம் தமிழர் கட்சி எந்த தேர்தலையும் எந்த கட்சியோட கூட்டணி சேராமல் தனித்து போட்டிடுறாங்க, அவங்க ஒரு நாள் அசுர வளர்ச்சி வளர்ந்துட்டுறாங்க. அதே போல் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலனா கூட பிற்காலத்தில் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, பாமகவிலேருந்து பிரிஞ்சு இருக்கிற ராமதாஸ் அவர்களையும் சரி, அதிமுகவிலேருந்து பிரிஞ்சு இருக்கிற சசிகலா அவர்களையும் சரி, உடனே இவங்க கூட்டணியில் சேரத்துக்கு இவங்க ஆயத்தம் செய்யணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த 2 அரசியல் தலைவர்களும் இப்போது அரசியலில் செல்லா காசு ஆகிட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தலைவருக்கும் அரசியலில் நல்ல செல்வாக்கும் அனுபவம் இருக்குது. அரசியலை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் பழம் தின்னு கொட்டையை போட்டவங்க, அப்படி செல்லா காசுன்னு சொல்லிட்டு அரசியலில் இவங்களை ஒதுக்கவும் முடியாது. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு வந்து அரசியலில் அவ்வளோ அனுபவம் கிடையாது, கூட்டணியில் இந்த 2 தலைவரை வச்சுக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு ஓட்டு சதவீதம் வாங்கி தமிழகத்தை நசுக்க முடியாத ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுக்கும்னு சொல்லப்படுது.
ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜயோட பர்சனல் லைஃப்பும் கரூர் பிரச்சனையும் சேர்த்து விஜயோட ஃப்ரேமை வந்து இப்போ ரொம்ப குறைச்சி விட்டுருச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? அவரோட ஃப்ரேம் குறைஞ்சிச்சின்னு நினைக்கிறீங்களா? அதே போல் விஜய் அவர்கள் வந்து அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு போவார்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அந்த கூட்டணிக்கு அவர் போய் சேர்ந்தாருன்னா அது ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கான கமெண்ட் என்னென்னு பதிவு பண்ணுங்கள், பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிச்சிடறேன். பாய் ஃப்ரம் உங்கள் ஜெயா.